ஒரு மனிதனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கண் திருஷ்டி அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா எல்லாம் வந்துட்டு எங்கேயாவது டான்ஸ் ஆடிட்டு வந்தாவோ, ஸ்கூல் போயிட்டு வந்தாவோ, ஒரு நல்ல துணி உடுத்துனாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிள்ளை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர்ல பொட்டு வச்சு விடுவாங்க. யாருக்கும் தெரியாம அம்மா கண்ணுல இருந்தே எடுத்து கண்மையை வச்சு விடுவாங்க. இல்லைன்னா ஒரு இந்த பக்கம் போனேன், இந்த சைடு இருந்தவங்க எல்லாம் என் பிள்ளைய பார்த்தாங்கன்னு காலடி பண்ண எடுத்துட்டு வந்து சுத்தி போடுவாங்க. அதையும் தாண்டி வீட்டுக்கு வந்த உடனே சூட சுத்தி வைப்பாங்க. உட்கார வச்சு பிள்ளைய சூட சுத்தி உடம்பு வரைக்கும் வந்து காலு கை அப்படி எப்படி தடவி தடவி எடுப்பாங்க. எடுத்து அந்த சூடத்தை பொருத்தி வைப்பாங்க. இப்ப பார்த்தா அது கம்மி ஆயிடுச்சு. எங்கேயுமே வந்து டெய்லி புது துணி உடுத்துறோம், டெய்லி மாடர்னா ட்ரெஸ் போடுறோம், டெய்லி மேக்கப் போட்டு போறோம். குழந்தைங்களையும் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களையும் மாதிரி விட நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு ட்ரெஸ் பண்ணி அனுப்புறோம். ஆனா சுத்தி போடுறது, கந்திஷ்டியை கழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணவே மாட்டாங்க. கந்திஷ்டியை எளிய முறையில தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கந்திஷ்டி வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வீடுகள், காரு, அந்த உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் 2 பொருட்களுக்கும் கந்திஷ்டி வரும். இப்ப உயிர் இல்லாத பொருட்களுக்கு கந்திஷ்டி வரும்போது ஒரு கார் வாங்குறோம், ஒரு மெட்டீரியல், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். நம்மளாம் அந்த காலத்துல தீபாவளிக்கு பிறந்த நாளுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்போம். அதை எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், பண்டம் பலகாரத்தை வைத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். ஒரு கார் வாங்கணும்னா ஒரு லட்டு வாங்கி கொடுப்போம். அப்படி ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது அவங்க கண்ணில் படும் போது அந்த இனிப்பு வந்து உங்க திருஷ்டியை போக்குகிறது. ஆனால் உணவு